நீங்க இதுவரையும் பண்ண மணி டிரான்ஸ்ஃபரோட ஸ்கிரீன்ஷாட் உங்களோட டீடைலையும் நான் பார்த்துட்டேன். பார்த்தது மட்டும் இல்லாம நம்மளோட டீம்ட்ட சொல்லி நோட்டு போட்டு நம்ம அடுத்தடுத்து யாரை பார்க்கணும் அப்படிங்கறதையும் ப்ராப்பரா எழுதியும் வச்சிருக்கேன். ஆனா மோஸ்ட்லி உங்கள யாருக்குமே நான் ரீப்ளை பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா சொல்லிட்டு வந்தேன்னா அது ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கு. இனிமே எப்ப எந்த ஊருக்கு வேணாலும் வருவேன், யார் வீட்டுக்கு வேணாலும் வந்து திடீர்னு நினைப்பேன். ஏன்னா அதுதான் உண்மையான சர்ப்ரைஸ். அதே மாதிரி லாஸ்ட்ல 550 அப்படின்னு முடியிற நம்பருக்கு நீங்க எப்போதுமே கால் பண்ணாதீங்க. அது 24 மணி நேரமும் சைலண்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நாங்க கால் பண்ணோம் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட முக்கியமா பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டால பயோல இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜோ சாட்டிங்கோ நீங்க எப்ப வேணாலும் தாராளமா பண்ணலாம். ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவோம். அந்த 550 அப்படின்னு முடியிற நம்பருக்கு நீங்க கால் பண்றது சுத்த வேஸ்ட். ஏன்னா அந்த நம்பர் 24 மணி நேரமும் சைலண்ட்ல டிராவ்ல தான் கிடக்கும். அது மட்டும் இல்லாம இதுவரை மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண ஃபாலோவர்ஸும் சரி, இனிமே பண்ண போற ஃபாலோவர்ஸும் சரி, நான் நேர்ல போய் மீட் பண்றதையோ மக்களுக்கு ஹெல்ப் பண்றதையோ நான் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு யாரும் என்ன தடுத்தாலும் உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்க பேசின ஆடியோவையும் உங்க நம்பரையும் என்னோட வீடியோல போட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருவேன். அந்த வீடியோவை பார்க்குற என்னோட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நம்ம பசங்க கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு புரியுற பாஷையில கண்டிப்பா தெளிவா எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன அழிக்கலாம்னு நினைச்சா முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன எதுக்குறவன் பலத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வளருவேன். என் ஜாதகம் அப்படி. இன்னொரு தடவை